ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 9B. பார்ட் 9B எதை பற்றி பேசும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி தான் பேசும். 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 அதான் அது மூலமாக தான் நமக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். ஆர்டிகல் 243 இசட் ஹச்லேருந்து 243 இசட் டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி தான் பேசும். 243 இசட் ஹச் என்ன அப்படின்னா டெஃபைன் பண்ணும். எதெல்லாம் அப்படின்னா அத்தரைஸ்ட் பர்சன், போர்டு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஆஃபீஸ் பியரர், ரிஜிஸ்டர், ஸ்டேட் ஆக்ட், ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதை பற்றிலாம் டெஃபைன் பண்ணக்கூடியதான் ஆர்டிகல் 243 இசட் ஹைச். 243 இசட்டா என்ன அப்படின்னா இன்கார்பரேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 243 இசட் ஐ. 243 இசட் ஜே என்ன அப்படின்னா நம்பர் அண்ட் டேம் ஆஃப் மெம்பர் ஆஃப் போர்ட் அண்ட் இட்ஸ் ஆஃபீஸ் பியரர். அதை பற்றி பேசக்கூடியதான் 243 இசட் ஜே. என்ன அப்படின்னா டேம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 5 years. அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம மெம்பருடைய நம்பர் இருக்கும், மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஷெல் காஸ்ட் அண்ட் ஷெல் டைப் அவங்களுக்கு வந்து 1. அதுக்கப்புறமா உமனுக்கு வந்து 2 அப்படி சொல்லிட்டு ரிசர்வேஷன் அதெல்லாம் பற்றி பேசக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல் 243 இசட் ஜே நம்பர் அண்ட் டேம் ஆஃப் மெம்பர் ஆஃப் போர்ட் அண்ட் இட்ஸ் ஆஃபீஸ் பியரர். ஓகே, அடுத்து 243 இசட் கே என்ன அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் போர்டு. மெம்பர் ஆஃப் போர்டில் உள்ள எலெக்ஷன், ஓகேவா, எலெக்ஷன் பற்றி பேசக்கூடியது. ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் இது பண்ணுறது, அது மாதிரி எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலவெண்ட்டாக. ஓகே, 243 இசட் கே அதை பற்றி பேசும். 243 இசட் எல் என்ன அப்படின்னா சூப்பர் செஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் போர்ட் அண்ட் இன்டரிம் வந்து மேனேஜ்மெண்ட். அதாச்சும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஏதாச்சும் அவங்களோட டியூட்டியை வந்து ஒழுங்காக பண்ணலை, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணல, ஓகே, பெர்சிஸ்டன்ட் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சஸ்பென்ஷன் நடக்கும். ஓகே, அவங்கள ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, அந்த சூப்பர் செஷன் பண்ணுவாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் 243 இசட் எல் சூப்பர் செஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் போர்ட் அண்ட் இன்டரிம் மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்து 243 இசட் எம் என்ன அப்படின்னா ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோடைய ஆடிட் பற்றி பேசக்கூடியது. ஆடிட்டர், அதுக்கப்புறம் அதுக்கான வந்து ஆடிட்டர் ஃப்ரம், அதாவது ஆடிட்டிங் ஃப்ரம், அது எல்லாத்தையும் வந்து பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 243 இசட் எம். 243 இசட் என் என்ன அப்படின்னா கன்வென்சிங் ஆஃப் ஜென்ரல் பாடி மீட்டிங். ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும். என்ன அப்படின்னா 6 months வந்து 1 ஆச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 243 இசட் என். ஓகே, 243 இசட் ஓ என்ன அப்படின்னா ரைட் ஆஃப் மெம்பர் டு கெட் இன்ஃபர்மேஷன். இருக்கக்கூடிய எல்லா போர்டு மெம்பர்ஸ்க்குமே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உள்ள போர்டு மெம்பருக்குமே ஆடிட் பற்றி மற்ற பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை பற்றி பேசக்கூடியதான் 243 இசட் ஓ. 243 இசட் பி என்ன அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் பற்றி வந்து பேசக்கூடியது. 6 months வந்து 1 time என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்து ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு அத்தாரிட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிர்ணயிச்சுப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆனுவல் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட், டிஸ்போசல், சர்ப்ளஸ் ஆச்சுன்னா எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, டிஸ்போசல், அதுக்கப்புறமா அமெண்ட்மெண்ட், அதை பற்றி எல்லாம் வந்து பேசக்கூடியது தான் 243 வந்து இசட் பி. 243 இசட் கியூ என்ன அப்படின்னா அஃபென்ஸ் அண்ட் பெனாலிட்டி. ஏதாச்சும் வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுலையும் சரி, ஆடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அஃபென்ஸ், ஓகேவா, அது வந்து ஒரு அஃபென்ஸ் தானே. ஓகே, அந்த அஃபென்ஸ்க்கு வந்து பெனாலிட்டிலாம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அதை பற்றி பேசக்கூடியது தான் 243 இசட் வந்து கியூ. 243 இசட் ஆர் என்ன அப்படின்னா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்ளிகேஷன் ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறனாலே 1 or வந்து 2 states வந்து வந்துடுது. அதனாலேயே என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா ஸ்டேட் வந்து லெஜிஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் வந்து கவர்மெண்ட், ஓகே, பார்லிமெண்ட், சென்ட்ரல் ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்து இன்வால்வ் ஆயிடுவாங்க. சரி, அதை பற்றி பேசக்கூடியதான் 243 வந்து இசட் வந்து ஆர். 243 இசட் எஸ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அப்ளிகேஷன் பற்றி பேசக்கூடியது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய நார்மல் ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் இது பண்ணுவாங்க. அது மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய அவங்க யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்க பார்த்துப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேண்டாம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. பிரசிடெண்டால் வந்து இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் நிர்வாகம் பண்ணிகிட்ருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த யூனியன் டெரிட்டரிஸ். அப்படி உள்ள இடத்துல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேண்டாம் பார்த்துப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 243 வந்து இசட்இஎஸ். 243 இசட்டி என்ன அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா. முன்னாடி என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லாலாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஏதாச்சும் வந்து அமெண்ட் பண்ணதுனாலும் சரி, அதெல்லாம் அதுக்கெலாம் இது பண்ணுறதுக்கு அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது இருக்கும், அதில் ஏதாச்சும் மாற்றணும், ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரே என்ன படிப்பாங்க பார்த்துப்பாங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலவெண்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தான் பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 243 இசட்டி, கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ். இப்படி தான் நமக்கு ஆர்டிக்கல் 243 இசட்ஹெச்சில் இருந்து ஆர்டிக்கல் 243 இசட்டி வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் உள்ளது நம்ம பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.